வெல்கம் டு மாம் அண்ட் டெடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஷ் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் பிரஷ் பம்ப் அண்ட் மேனுவல் பிரஷ் பம்ப் இருக்குது. இப்போ நம்ம பிரஷ் பம்ப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, மோஸ்ட்லி வந்து மதருக்கு வந்து மில்க் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மில்க் ஃப்ளோ நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் கூட நம்ம பிரஷ் பம்ப் மூலமாக யூஸ் பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா கூட பாப்பா குடிக்கலினாலும் இந்த பிரஷ் பம்ப் மூலமாக மில்க் கலெக்ட் பண்ணி கூட நம்ம ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணி கூட பாப்பாவுக்கு கொடுக்கலாம். மேனுவல் பிரஷ் பம்ப் பற்றி இங்கே பார்க்கலாம். இந்த மேனுவல் பிரஷ் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பிங் மிஷின், ஒரு ஃபீடிங் பாட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹேண்டில் ஒன்று வந்துடும். இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது இங்கே பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபீடிங் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிலிக்கான் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேக் சைட்லேயும் வந்து ஒரு சிலிக்கான் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாப் மாதிரி வரும். இது வந்து ஃபுல்லாகவே சிலிக்கான் தான். நம்ம வாஷ் பண்ணும்போதும் சரி, இது ஃபிக்ஸ் பண்ணும்போதும் சரி, இது தனியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பிடிச்சி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதும் ஃபிக்ஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, பேக் சைடில் ஹேண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணி ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸாக நின்றுடும். பேக் சைடில் வந்து ஒரு பாட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிலிக்கான் மெட்டீரியல் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கின்ல வச்சுட்டு ஹேர் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ 1 or 2 times நம்ம பம்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மில்க் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் பிரஷ் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எடுத்தோடனே நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் மோடு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே மசாஜ் மோடு கொடுத்துட்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கம்மியும் படுத்திக்கலாம், அதிகமும் படுத்திக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிங் பைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 2 knobs கொடுத்துருக்காங்க, ஃபீடிங் பாட்டில் நிப்பிள் செட் கொடுத்துருப்பாங்க, சார்ஜிங் ஒயர், ஃபீடிங் பாட்டில், இது பம்பிங் ஹெட் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக. உள்ளே இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு சிலிக்கான் மெட்டீரியலில் வந்துடும். இதுதான் வந்து நம்ம ஸ்கின்ல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பம்ப் பண்ண போகிறோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஹெட் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாபை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு சென்சிட்டிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு வந்து உங்களுக்கு கையிலேருந்து எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டிங் பைப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம மிஷினுக்கும் நம்ம ஃபீடிங் பாட்டிலுக்கும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்கிறத வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்மளோட மிஷினில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆன் பண்ணிவிட்டு மசாஜ் மோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மசாஜ் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்ட் வந்து நம்மளுக்கு எந்த லெவல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மியும் படுத்திக்கலாம், அதிகமும் படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த கேப் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்கின்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஹேர் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாஜ் மூணால மசாஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வாஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த நாபை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபீடிங் பாட்டில் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணும்போது கூட நீங்கள் இங்கே ஹோல்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டர்ன் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 knobs கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒன்றுக்கு வந்து 2 knobs இருக்கும். கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 30 minutesல வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். நம்மளுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சார்ஜர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து கூட நம்ம சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 30 minutesக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணுறோன்னா இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது ஆஃப் ஆகிடும். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லையுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். இது ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டெரிலைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மாம் அண்ட் டெடி பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.